அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். புரட்டாசி மாதம் முடிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் வெஜ்ஜு கவர் பண்ண தான் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, குரோம்பேட் சரவணா செல்வரத்னம் ஸ்டோர்ஸ்க்கு பக்கத்துலேயே புதுசாக ஓப்பன் பண்ணிட்டு காஞ்சிபுரம் கேஃபே தான் வந்திருக்கோம். இதை ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் கவர் பண்ணியிருந்தாங்க. அதான் நிறைய பேருமே உங்கள் மீல்ஸ் நல்லா கொண்ட மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்மளும் உங்கள் மீல்ஸை கவர் பண்ண தான் வந்திருக்கோம். எங்கள்கிட்ட வந்து சைனீஸ் இருக்குது போல், அண்ட் தென் வெஜ் மீல்ஸுமே இருக்குது. நம்ம வெஜ் மீல்ஸ் தான் கவர் பண்ண வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட வந்து பார்ட்டி ஹாலுமே அவைலபிளாக இருக்குது போல். ஸோ உள்ள பார்ட்டி ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. ஏதோ பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்குது. சரி வாங்க வளவள பார்க்கலாம், பேசாமல் உங்கள் மீல்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, இந்த ஆம்பியன்ஸு பயங்கரமாக இருக்குது. லைக் வந்து குஷன் சீட்ஸ் போட்டிருக்காங்க, ரவுண்ட் டேபிள்ஸ் போட்டிருக்காங்க. பார்க்குறதே செம்மையாக இருக்குது. ஃபேமிலிக்குள்ளே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். அந்த பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தோட பெருமையை சொல்கிற மாதிரி வந்து காஞ்சிபுரம் இட்லி, லைக் வந்து அந்த பட்டுலாம் இருக்கும் இல்லையா, நெய்தல் பண்ணுறது, நெய் பண்ணுறது, அது பேர் என்ன சொல்லுவாங்க, பட்டு வந்து தெரிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அது. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது ஆம்பியன்ஸ் செம்மையாக இருக்குது. மக்களே, அவங்கள காஞ்சிபுரம் மீல்ஸாக நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து பாருங்கள், தட்டை நிறச்சி கொடுத்துருக்காங்க நமக்கு. பார்க்கும்போது எனக்கு டெம்டாக ஆரம்பிச்சிச்சு சாப்பிட்லாமான்ட்டு. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். சாம்பார், ரசம், காரக்குழம்பு, அப்புறமேட்டு வந்து மோர் கொடுத்துருக்காங்க. அந்த வெஜிடபிள் குருமா சப்பாத்திக்கு, எல்லா காய்கறியும் போட்டு மிக்ஸ் பண்ண ஒரு பொரியல், ஒரு கூட்டு, பாயசம், லெமன் ரைஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் காலிஃப்ளவர் 65, உருளைக்கிழங்கு பொரியல், ஒரு வடை, சப்பாத்தி, அண்ட் தென் ரைஸ். இதுதான் கொடுத்துருக்காங்க. இதான் நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து காஞ்சிபுரம் மீல்ஸு. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே வாழைப்பழம், அப்புறம் ஒரு அப்பளம். சரி சாப்பிட ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட் நம்ம சப்பாத்தி வந்து ஆரம்பிச்சிடலாம். இல்லை சாஃப்டான சப்பாத்தி கூட வந்து அவளை வெஜ் குருமா அப்படியே உள்ளே விட்டு எடுப்போமா. குருமா பயங்கரமாக இருங்க. அது அப்பா வேற லெவல் குருமா. பரோட்டா சாப்பிட்டாலும் பயங்கரமாக இருக்கும், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ மக்களே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைஸ் போட்டவங்க கதம் சாம்பார் தான் நம்ம எடுத்துருக்கோம். வெளியே வந்து போர்டு வச்சுருக்காங்க. இன்றைக்கி வெளியே வந்து போர்டு வச்சுருக்காங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்ன்ட்டு. ஃபஸ்ட் நம்ம கதம் சாம்பார்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஒரு கல்யாணத்தில் போய் சாப்பிட்டா எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குது. எனக்கு கதம் சாம்பார் ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். ரீசனாக அந்த ஃப்ளேவர் வந்து செம்மையாக டெம்ப் பண்ணணும் நம்ம சாப்பிட்றதுக்கு. வேற மாதிரி இருங்க. கொஞ்சம் காரமாக அந்த வெஜிடபிள்ஸோட ஃப்ளேவர்ஸு, அந்த பருப்பு, மசாலாலாம் அரைச்சி போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து மசாலாலாம் வந்து இவங்களோட ஓன் மசாலா போல நல்லா தெரியுது. ஃப்ளேவர் ப்ளஸ் செம்மையாக இருக்குது. கூட அவங்க அப்பளம். என்றைக்குமே சாம்பார் கூட அப்பளம் சாப்பிடணும் நம்ம பாவம் பண்ணதான் ஆயிரும். அப்பளத்தோடு வச்சு ஒரு பைட் போயிடுவோமா. செம்மையாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. மக்களே, ஒரு குழந்தைய பார்த்தேன், நான் என்னையும் மறந்துட்டேன். குழந்தையாகவே இருந்திருக்கலாம் நம்மலாம். பெருசான பிறகு வந்துட்டு லிட்டரலி வந்துட்டு ஃபுல் போர்டு தூக்கி தலையை வச்சிடுறாங்க. கஷ்டப்பட்டு தான் ஆகணும், ஆன்லைனங்களே கஷ்டப்பட்டு தான் ஆகணும் போல். சரி மக்களே, வத்த குழம்பு ஊற்றிட்டேன். இந்த வத்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளியோட பழம் இருக்கும் இல்லையா, அது போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ சுண்டைக்காய், சுண்டை வத்தல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதை போட்டு தான் பண்ணியிருக்காங்க. நல்லா பிசைஞ்சு ஒரு பைட் போயிடுவோம். செம்மையாக இருங்க, சொல்ல வார்த்தை இல்லை, வேறு மாதிரி இருக்குது. நம்மளாம் காரம் சாப்பிட முடியாது, ஏன்னாச்சும் அடித்து நவுத்திடுவேன். அப்பா என்ன டேஸ்ட்டு அப்பா வேறு லெவலில் இருக்குது. கொஞ்சம் அப்பளம் சேர்த்துக்குமா. தேங்காய்லாம் வந்து அரைச்சி ஊற்றி பண்ணியிருக்காங்க. இந்த தேங்காயோட ஃபீல் நல்லா தெரியுது.
இந்த வீட்டிலலாம் கார குழம்பு வைக்கிங்கன்னா வந்து இந்த சுண்டைக்காய் அதெல்லாம் போட்டு போனால் கொஞ்சம் கசப்பாக இருக்கும், சாப்பிட்றது செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களோட வந்து பருப்பு பொடி நெய்யுமே இருக்குது. பட் நம்ம வந்து அப்படியே சாம்பார் அப்படியே போயிட்டோம், சைடில் போயிட்டோம், நம்ம அப்படியே கவர் பண்ணிடலாம். ஸோ அடுத்து அவங்களோட ரசம் ஊற்றிக்கலாம். ரசம் கொஞ்சம் லைட்டாக ஒரு இனிப்பாக, ஆனால் சாப்பிட சூப்பராக இருக்குது. இது தக்காளி ரசம் தான் நினைக்கிறேன். சாப்பிட செம்மையாக இருக்குது. 2 விதமான துவையல் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே சேர்த்து வச்சு ரசத்தோடு ஒரு பைக் போயிடுவோமா? இந்த ஒரு மீல்ஸ் வாங்கினீங்கன்னா ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகிடுவீங்க, அந்த அளவுக்கு இருக்குது. அந்த துவையலுமே வந்து செம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அந்த அவங்களோட உருளைக்கிழங்கு பொரியல், எனக்கு ரசத்து கூட வந்து இந்த நான்வெஜ் சேர்த்துக்கிற மாதிரி வந்து இந்த உருளைக்கிழங்கு பொரியல், ரசம், இந்த சாம்பார்லாம் வந்துட்டு செம்ம காம்பினேஷனாக அடிச்சு நவுத்தலாம். ஆத்தென்டிக்காக ஒரு வெட்டிங்கில் எப்படி சமைப்பாங்களோ அது மாதிரி சமைச்சிருக்காங்க. மக்களே, நான் வந்து சைட் டிஷ் ஒரு ஐட்டங்கள்லாம் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இவங்களோட சிக்னேச்சர் டிஷ் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து வெஜ்ஜிலே வந்து வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து வெளியே ஃபஸ்ட்டு அவங்களோட மெனு போர்டை பார்த்தேன், அவங்க இம்ப்ரெஸ் பண்ணிச்சேனீங்க. அதுதான் வந்து இவங்களுடைய அந்த வெஜ் கோலா உருண்டை அப்படியே அழகாக வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சிக்னேச்சர் டிஷ் இன்னொன்று இருக்குது, அதையும் காட்டுறாருங்க. ஸோ வந்துட்டு வெஜ்ஜில் வந்து கிளி பரோட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். நாங்கள் பார்க்கும்போது வந்து எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்மெல்லே வந்து பயங்கரமாக இருக்குங்க. மக்களே, சாம்பார் ஊற்றிட்டேன் திருப்பியும். கூட வந்து அவங்களுடைய அந்த ஃபிஷ்ஷு, அதாவது வெஜ் ஃபிஷ்ஷு, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, வெஜ்ஜில் அது உடச்சி காட்டுற மாதிரி எப்படி இருக்குன்னு பாருங்க. நிறைய செம்ம சாஃப்டாக இருக்குது. சூடாக சாப்பிடணும், நல்லா இருக்குமாம்மா, சுடுது வேற. அப்பா, நிஜமாக ஒரு ஃபிஷ் சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது ஒரு மீல்ஸு ப்ளஸ் வந்து இந்த ஒரு டிஷ்ஷு வாங்கினீங்கன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவீங்க உண்மையாக சொல்லணும்னா. மக்களே, பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலி சொல்லணும்னா வெறுசாக சாப்பிட்லாம் போல் வாங்கி. வேறு மாதிரி, வேறு எதுவுமே சொல்ல முடியாது, வேறு மாதிரி இருக்குது. வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணாங்க. வாயெல்லாம் புண்ணாக இருக்கிறனால அதனால சாப்பிட முடியல. வந்து அவங்களுடைய காலிஃப்ளவர் 65 இன்னும் செம்மையாக இருக்குது. எந்த ஒரு மசாலாவும் போடாமல் அவங்களோட ஓன் மசாலா மட்டுமே போட்டு பண்ணியிருக்காங்க. இது நேஷ்னல் ஃபுட்டுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க, வெளியே நேஷ்னல் பொரியல்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கேரட்டு பீன்ஸு கோஸ் போடுறதுனால வந்து நேஷ்னல் தொடுகையா சம்திங் போட்டிருந்தாங்க. சாப்பிட்ட வரைக்கும் செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் வந்து யாரும் வெட்டிங்லாம் கூப்பிட மாட்டாங்க ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்துடுங்க. அவங்களுடைய காஞ்சிபுரம் மீல்ஸ் வாங்குங்க. கூட வந்து இந்த வஞ்சரம் ஃபிஷ்ஷு, அதான் வந்து இந்த வெஜ் ஃபிஷ் இருக்கு இல்லையா, அதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள், ஃபாலோ ஆகிடுவீங்க. அடுத்து அவங்களோட கோலா உருண்டை, பாருங்க எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குது. மக்களே, வேறு மாதிரி மக்களே, நிறைய ரெஸ்டாரண்ட் போயிருக்கேன், ஆனால் இந்த மாதிரிலாம் இங்கே சாப்பிட்டது கிடையாது. கூட லைக் லெமன் மின்ட் மல் போட்ட மாதிரி பண்ணியிருக்காங்க. நான்வெஜ் பழம் வந்து தோத்துருச்சு, அந்த அளவுக்கு இருக்குது. ஃபைனலி வந்துட்டு அவங்களுடைய கிளி பரோட்டா வெஜ்ஜில் தெரியுதா பாருங்க எப்படி இருக்குன்னு. அது மேலே ஆக்சுவலி ஒரு மசாலா மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அது என்னென்னு சொல்ல மாட்டாங்க.
ஃபஸ்ட் நம்ம அதை மட்டும் சாப்பிடுவோமா? மட்டனா ப்ரோ? பியூர் வெஜ்ஜு. மட்டன் கிளி பரோட்டா சாப்பிட எப்படி இருக்கும்? அது மேலே கொஞ்சம் மசாலா அந்த மாதிரி இருக்குது. சேர்த்து வச்சு அந்த பரோட்டா ஒரு பைட்டு. இப்போ நான் ஃபீல் பண்ணேன் ஏன்டா மீல்ஸ் வாங்கினேன்ட்டு. அட்டகாசமாக இருக்குது. பேருக்கெலாம் சொல்லுங்க, நிஜமாவே செம்மையாக இருக்குது. இந்த பரோட்டா வந்து குருமா கூட நல்லா ஊறி போயிருக்கு. ப்ளஸ் அந்த கூட அந்த மசாலா சேர்த்து வச்சு ஒரு லாங் பைட்டு. உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று. ஃபாலோ ஆகிட்டேன். வேறு மாதிரி இருக்குது எப்பவுமே சொல்லணும். மஸ்ட் ட்ரை. வந்தால் ட்ரை பண்ணேன்னா இது கூட இந்த ஃபிஷ்ஷு ரைஸ் அதெல்லாம் வாங்கி சரி சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், செம்மையாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சாப்பிட்டு முடிச்சு வெளியே மீட் பண்ணுறேன். மக்களே, என்ன சாப்பாடு. நான் நிறைய வெஜ் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்ருக்கேன். பட் இந்த மாதிரி இடத்த எங்கேயுமே கவனிச்சதே கிடையாது. அவ்வளோ அந்த சர்வ் பண்ணுற பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. என்ன வேணும் கேட்டு சர்வ் பண்ணுறாங்க. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. லிட்டரலி வந்து நான் என்னோடய கல்யாணத்தை சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. என் கல்யாணம் இந்த சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல்னு சொல்லிட்டு அவ்வளோ மெனுஸ் வச்சுருந்தோம். அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு. லிட்டரலி வந்து என் ஃபேமிலி ஞாபகம் வந்துருச்சு. எங்கள் அண்ணனாகட்டும் எங்கள் அண்ணியாகட்டும் ஞாபகம் வந்துருச்சு. உண்மையாக சொல்லணும்னா எங்கள் சாப்பிட்ட வரைக்கும் அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டான ஒரு ஃபீலு. இது வரைக்கும் சென்னை நிறைய ரெஸ்டாரண்ட் சாப்பிட்ருக்கேன். பட் இந்த மாதிரி வந்து ஒரு டேஸ்டியான மீல்ஸ் நான் சாப்பிட்டதே கிடையாது. ஏன் சொன்னால் கல்யாணத்தில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருந்தாங்க அவங்க. செம்மையாக இருந்துச்சு. வெட்டிங்லாம் போகணும் ஆசை இருக்குது. பட் வெட்டிங் சாப்பாடுலாம் சாப்பிட்றோமா ஆச்சு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக உங்களோட காஞ்சிபுரம் மீல்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் அந்த ஃபிஷ் இருக்கு இல்லையா, வெஜ்ஜில் ஃபிஷ்ஷு அப்பாடே நாக் அவுட் பண்ணாங்க என்னையா. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டுங்க. அது லிட்டரலி வந்து ஒரு நார்மலாக ஒரு ஃபிஷ் வாங்கி சாப்பிட்டா எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த அளவுக்கு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அதில் போட்டு அந்த மசாலாலாம் வந்துட்டு எனக்கு இன்னும் டெம்ட் ஆகிட்டுருக்கு. நான் பார்சலை வாங்கிட்டேன் அதை. அந்த அந்த கோலா உருண்டை வெஜ்ஜில் நான்லாம் வந்து இதெல்லாம் வந்து மேரேஜில் தான் மெனுஸ்லாம் பார்த்துருக்கேன். வெஜ்ஜில் கோலா உருண்டை, வெஜ்ஜில் ஃபிஷ்ஷெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் பார்க்குறேன். அடித்து தம்ஸ்அப் பண்ணிட்டாங்க. வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மஸ்ட் ட்ரைனா வந்து அவங்க அந்த கிளி பரோட்டாங்க என்னம்மா பண்ணியிருக்காங்க. செஃப்பெல்லாம் வந்து நம்ம பாராட்டணும். அந்த அளவுக்கு பண்ணியிருந்தார் அந்த செஃப்பு. வேறு மாதிரி ஒரு ஃபீல் தான். எக்ஸாக்ட் லொக்கேஷன் கான்டாக்ட் டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வெஜ் மீல்ஸு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண நினச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் travellernanbanvlogs மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் என் சொந்த காசை போட்டு சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ரேட்டிங் எவ்வளோ தரலாம்னு கேட்டிங்கன்னா 10க்கு 10 கொடுப்பேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சுங்க. வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.